Fidato அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 74,000லேருந்து 96,000 வரைக்கும் ப்ரைஸஸ் இருக்குது. மட்டும் இல்லை, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 74 கிலோமீட்டர்லேருந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜ் தருது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மைலேஜ் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து காரில் இருக்க மாதிரி தெஃப்ட் லாக் இருக்குது. நீங்களே பாருங்கள். அண்ட் பர்டிகுலராக இந்த வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமரை நீங்கள் கட்டாயமாக நம்ம சேனலில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறோம் நம்ம சொல்லி பேசியிருக்கோம். இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடுக்கு இந்த மாடல் பேர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் 2020. செலவில்லாமல் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு எனக்கு இருந்துச்சு. நம்ம உழைக்கிற காசு நமக்கு வரணும். நல்லா ரோடு கிரிப்புக்கு நல்லா இருக்குது. டயர் வந்து 12 இன்ச்சு டயரு. அண்ணா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் எடுத்துகிட்டு போகலாம், ஜாலியாக வெளியே போகலாம். டிஸ்க் பிரேக் இருக்குது, சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது, லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். இதில் பார்க்கிங் இருக்குது. 12 இன்ச்சு டயரு, பிக்கப் இதாக இருக்குது சார். வணங்க, நான் உங்கள் கீப் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம்னா சூப்பரான ஒரு இடம். ஸோ Fidato அப்படின்ற ஒரு பைக் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்க ப்ரைஸ் பிக்குக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து போடுறதுனா ரொம்ப எல்லோரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லாட் ஆஃப் வெஹிக்கல்ஸ் வந்து பைக்ஸில். ஸோ இன்றைக்கி வந்திருக்க இந்த Fidato அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோயம்பேடுலேருந்து ஒரு 30 to 40 மினிட்ஸில் நம்ம ட்ராவலிங்கில் வந்துடலாம். லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா வந்து புழல் சென்ட்ரல் ஜெயில் கேள்விப்பட்டீங்க. அங்கேருந்து ரொம்ப பக்கமே, இது ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கு இல்லாமல் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நல்லழகு பாலிடெக்னிக் ஒன்று ஃபேமஸான ஒரு இடம். ஸோ ஒவ்வொரு மாடலுமே வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 74,000லேருந்து 96,000 வரைக்கும் ப்ரைஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரேட் வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மைலேஜும் கூட. ஸோ மேக்ஸிமம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடுதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 74 கிலோமீட்டர்லேருந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜ் தருது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மைலேஜ் வரும். ஸோ அதே மாதிரி டபுள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இது பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா வந்து 4 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி, அதான் ஒவ்வொரு பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து சார்ஜிங் இருக்குது. ஸோ அந்த 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 யூனிட் தான் கரண்ட் உங்களுக்கு ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. சரிங்களா, அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இதில். ஸோ ரொம்ப ஜாஸ்தி டைம் உங்களுக்கு எடுக்காது. ஸோ எல்லா வண்டியிலுமே வந்து டிஜிட்டல் மீட்டர் இருக்குது, எல்இடி லைட்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து காரில் இருக்க மாதிரி தெஃப்ட் லாக் இருக்குது. நீங்களே பாருங்கள். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது மொபைல் சார்ஜிங் இருக்குது. மொபைல் சார்ஜிங்னா என்னென்னா, நீங்கள் அடாப்டர்லாம் இதுக்குன்னு தனியாக போட தேவையில்ல. ஆல்ரெடி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன வந்து ஒரு யூஎஸ்பி டைப்பில் இருக்கும், அதே மாதிரி டைப் இதில் நீங்கள் போட்டிங்கனாலே போதும், சார்ஜிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர்லாம் இருக்குங்க. பார்க்கிங் அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு மாடல் பார்த்தேன் எப்படின்னா வந்து வியாபாரிகளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி லோடு எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டி இருக்குது. அண்ட் இன்னொரு என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. இந்த வண்டிக்கு ஆர்சி புக் தேவை கிடையாது, இன்சூரன்ஸ் தேவை கிடையாது, லைசன்ஸும் தேவையில்லை. ஸோ நம்பர் போர்டும் இப்படி தான் உங்களுக்கு வரும். இல்லைங்க, இந்த பைக்கில் வேறு பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 3 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 year வாரண்ட்டி இருக்குது. அண்ட் சார்ஜருக்கு 6 month வாரண்ட்டி இருக்குது. சார் வணக்கம்,
நான் ஃபிடாட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடுக்கு. இந்த மாடல் பேர் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் 2020. இது வந்துட்டு ஒரு சார்ஜுக்கு உங்களுக்கு வந்துட்டு 140 கிலோமீட்டர் போகும். லித்தியம் அயன் பேட்ரி, 1000 வாட்ஸ் மோட்டர், டியூப்லெஸ் டயர், 10 இன்ச் டயரு. தென்னு நம்ம நார்மல் 5 ஆம்ப் சார்ஜர்லேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 140 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் ஆகும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தெஃப் லாக் எல்லாமே இருக்குது, நம்ம சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே இருக்குது. ரிமோட்லேருந்தே ஆன் எல்லாம் பண்ணிக்கலாம், ரிமோட்லேயே ஆஃப் பண்ணிடலாம். தென் டபுள் ஹெட்லைட்டு, டியூவல் ஹெட்லைட் இருக்குது, நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். தென்னு இது அது இல்லாமல் நம்ம டபுள்ஸ் போடுறோமா சிங்கிள் போடுறோமா அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது. நல்லா பவர்ஃபுல் மோட்டர் இது. தென் IP66 டெக்னாலஜி, வாட்டர் ப்ரூஃபு மோட்டரு, ஹப் மோட்டரு, அதுவும் வந்துட்டு உங்களுக்கு 100% வாட்டர் ப்ரூஃபு, தண்ணியில் போனாலும் எதுவுமே ஆகாது. தென் சாக் அப்சர்வர்லாம் வந்துட்டு மாருதி கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாக் அப்சர்வர் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். சாக் அப்சர்வர் எல்லாமே நம்ம இந்தியன் ரோடுக்கு ரெடி பண்ண மாதிரி. கம்பெனி வந்துட்டு UP காசியாபாத்தில் இருக்குது, மேட் இன் இந்தியா தான் 100%. அதனால் வந்துட்டு பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் லோக்கல் மெக்கானிக் கூட ஈஸியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸ்பேர்ஸ் எல்லாமே, டூல்ஸ் எல்லாமே, தென் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ள. அதனால் வந்துட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டு சர்வீஸ் பண்ணாலும் ஓகே, நீங்கள் லோக்கல் மெக்கானிக்கிட்ட சர்வீஸ் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரை 0 மெயின்டெனன்ஸு. பேட்ரிக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி. அப்புறம் தென் ஹப் மோட்டரு, சேஸ் எல்லாமே வந்துட்டு 1 இயர் வாரண்ட்டி. அது இல்லாமல் ஏதாச்சும் சர்வீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துலாம் சார். ஓகே. அன்பார்ந்த வியாபார பெருங்குடி மக்களுக்கும் உழைப்பாளி அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும்னா இது வந்து என்னுடைய கனவு வண்டின்னு தான் சொல்லணும். அதாவது செலவில்லாமல் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு எனக்கு இருந்துச்சு. நம்ம உழைக்கிற காசு நமக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பேன். அந்த இருப்பு வந்து இப்போ வந்து நினைவாக மாறிட்டு இந்த பேட்ரி வந்து எனக்கு வந்து ரொம்ப கை கொடுக்குது. லோடு, அதாவது இதனுடைய வண்டியினுடைய கெப்பாசிட்டி, மைலேஜ் எல்லாமே கற்பனை இவ்வளவு ஓடணும் அப்படிங்கிற நினைப்பில் இருந்த எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இந்த வண்டி ஒரு தடவை சார்ஜர் பண்ணால் 100 கிலோமீட்டர் கொடுக்கும். ஆனால் அந்த 100 கூட 150, 200 இருந்தால் நல்லாயிருக்கும்னு என்னுடைய கற்பனை இருக்குது. அதுவும் நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. வருங்காலத்தில் அது தொழில்நுட்பத்தில் நம்மளுடைய இந்திய வல்லுநர்களால் அது தயாரிக்கப்படும். நிச்சயமாக எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இருக்குது. நம்ம லாங்கில் நம்பி போயிட்டு வரலாம், ரிட்டர்ன் போயிட்டு வரலாம். ரெண்டாவது ஒரு தடவை நைட்டு மட்டும் சார்ஜர் போட்டால் போதும், 100 கிலோமீட்டர் கொடுக்கும். ஆனால் என்னுடைய இது ஒரு தடவை சார்ஜர் பண்ணால் 200 கிலோமீட்டர் கொடுக்கணுங்கிற நம்பிக்கையோட நான் வண்டி வாங்கியிருக்கேன். அதை வந்து இன்னும் காலப்போக்கில் அது கண்டிப்பாக வரும். அப்போ வண்டியை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதனுடைய பெனிஃபிட் என்னென்னா, நான் ஒரு நாளைக்கு 200 இல்லை 300 செலவு பண்ணி தான் பெட்ரோல் ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த உழைப்பு பூரா நான் பெட்ரோல்காரங்களுக்கு தான் கொடுத்துட்டு வரேனே தவிர எங்கள் வீட்டுக்கு வந்து சேரவே சேராது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இதை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் இந்த வண்டிக்காரங்க அவசியம் பார்க்கும்போது சேல்ஸ்மேனு இதனுடைய டீட்டெயில், அதாவது நான் என்ன கற்பனையில் இருந்தனோ அந்த வண்டி எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து பழைய MAT மாடல் மாதிரி தான். இது MATயை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை வாங்குவாங்க. இப்போ MAT கிடையாது, அதனால தான் அந்த பேரை சொல்கிறேன், இல்லைன்னா நான் பேரை சொல்ல மாட்டேன். இதனுடைய வண்டியினுடைய தரங்கள், இதனுடைய பார்ட்ஸுகளை பற்றி எனக்கு அவ்வளோவா விரிவாக சொல்ல தெரியாது. சேல்ஸ்மேன் கண்டிப்பாக சொல்லுவார். 100க்கு 100 நம்பலாம். வாங்கிறதுல எந்த குறையும் கிடையாது. ஒரே வருஷத்தில் வண்டி காசை எடுத்துடலாம் பெட்ரோல் போடுற துட்டில். ஆமாம், அவங்க வந்து 300 கிலோமீட்டர் வைக்கலான்னு சொன்னாங்க ஆளோட சேர்த்து. ஆனால் நான் 300 கிலோ வைக்க மாட்டேன். பின்னாடி 100 கிலோ, ஃப்ரண்ட்டில் 50 கிலோ, நான் ஒரு 85 கிலோ. அப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. கிட்டத்தட்ட 235 கிலோ நான் வைக்கிறேன். ஓகேயா? இது வந்து வெறும் வண்டி போனாலும் அதே பிக்கப் தான், லோடு வச்சு போனாலும் அதே பிக்கப் தான். இந்த வண்டி ஓட்டுறதுனால மெட்ரோ ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்குமே தவிர அலுப்பு நிச்சயமாக இருக்காது. உடம்பு வலி இதெல்லாம் இல்லை. இதை வந்து நான் அனுபவித்து சொல்கிறேன். இதை அவங்க சொல்லி கொடுத்தோ இது இல்லை, என்னுடைய அனுபவம். இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த வண்டியை கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பி. ஐயா எல்லோருக்கும் வணக்கம். ஃபிடாட்டோ 21 மாடல் வண்டி வந்துட்டு நல்லா ரோடு கிரிப்புக்கு நல்லா இருக்குது. டயர் வந்து 12 இன்ச்சு டயரு. அண்ணா ரெண்டாவது வந்துட்டு வண்டி பிக்கப் வந்துட்டு நல்ல சீரோ வண்டி, பிக்கப் நல்லா தரோம். இதில் வந்து 1500 மோட்டருடைய வேல்யூ. ரெண்டாவது வந்துட்டு ஒரு நாளைக்கு இது சார்ஜ் போட்டாக்கா
100 கிலோமீட்டர் தைரியமாக போயிட்டு வரலாம். மற்றபடி முன்னாடி வந்துட்டு ட்ரம்மு வேறு ஏசி அது வைக்கிறதுக்காக நல்லா பெரிய இடம் வச்சுருக்குறாங்க ஃபுட்ரோஜாண்ட. அதுவும் இல்லாமல் வண்டி வந்துட்டு நல்ல பிக்கப் நம்பி போகலாம். 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். அடுத்தது வந்துட்டு மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் இருக்குது இதுக்கு. அதோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ இந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பேர் வந்து ஃபிடாடோ QT வண்டி. இதில் வந்து லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. LED லைட் வச்சுலாம் இருக்குது எல்லா வண்டியும். இது வந்து இந்த பைக்கில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் எடுத்துகிட்டு போகலாம், ஜாலியாக வெளியே போகலாம். டிஸ்க் பிரேக் இருக்குது, சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது, லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். இதில் பார்க்கிங் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. இந்த வண்டியை எடுத்துகிட்டு போனாங்கன்னா யாராச்சும் கை வச்சாவே கிங் இது அடிக்கும், கார் ஆட்டம் எல்லா இதுவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை ரிவர்ஸ் நீங்கள் தள்ள கூட தேவையில்லை. ரிவர்ஸ் கீர் போட்டிங்கன்னா ரிவர்ஸ் கீர்லேயே வண்டி ரிவர்ஸ் மூவ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டிஸ்க் பிரேக் இருக்குது. நம்ம எவ்வளோ வேகமாக போனாலும் அவ்வளோ டிஸ்க் பிரேக் பிடிக்கலாம். இந்த பைக் வந்து 3 hours சார்ஜ் பண்ணலாம். 70 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இந்த வண்டியில். சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கலாம். சார்ஜிங்கு கேனுக்கு அந்த மாதிரிலாம் எடுக்க போனீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்கூல் பேக்ஸு எல்லாம் எடுத்து போனால் இது வச்சுக்கலாம். ஸ்கூல் பசங்க வெளியே எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்ததுன்னா அழகாக இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பைக்கில் வந்து லைசன்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அழகாக எடுத்துகிட்டு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சைக்கிள் மாதிரி தான் சொல்கிறது, யாரும் பிடிக்க மாட்டாங்க. எதுவும் இல்லை இந்த பைக்கில். தேங்க்யூ. வண்டி பேர் வந்து ஈசிகோ ப்ளஸ்ஸு. இது வந்து ஃபீச்சர்ஸ் வந்து 1500 மோட்டர் வந்து 1500 வாட்ஸ் மோட்டரு. பிக்கப் வந்து 48 தான். மைலேஜ் பார்த்தோன்னா 100 கிலோமீட்டர் போகும் சார் ஒன் டைமு. இது வந்து மொபைலு லைட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் லைட் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட் எல்லாம் ஏறும். 12 inch டயரு. பிக்கப் இதாக இருக்குது சார். பர்டிகுலராக இந்த வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமரை நீங்கள் கட்டாயமாக நம்ம சேனல் நேம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறோம் நம்ம சொல்லி பேசியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் போய் தான் மொபைல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வந்து லைக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.